இந்த மடையில வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கும். இன்னைக்கு கூட்டமே இல்லடா. வெயில் செமையா மண்டைய பொளந்துகிட்டு இருக்கு. இந்த பிளேஸ் தாங்க ஒரு ஐகானிக்கான ஷூட்டிங் ஸ்பாட். அந்த மலை மேல தாங்க அத்திரி மலை இருக்கு. ஃபைனலா டேமுக்கு வந்துட்டோம். தோரண மலை இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது. ஹை गाइस, வெல்கம் பேக் டு மை vlog. இன்னைக்கு நம்மளோட vlogல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஆக்சுவலா எங்க ஊர் பக்கத்துல ஒரு அழகான டேம் ஒன்று இருக்கு. அந்த டேம் பேரு கடனாநதி டேம். ஸோ அந்த டேமை தான் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம vlogல இன்னொரு டேம் பத்தி பார்த்திருப்போம். அது ராமநதி டேம். யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு டேமுக்கும் ஒரு சிமிலரிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே மேற்கு தொடர்ச்சி மலையோட பக்கத்தில் தான் இருக்குது. ஒரே ஒரு மலை மட்டும்தான் இந்த ரெண்டு டேமையும் பிரிக்குது. ஆக்சுவலாக இந்த டேமுக்கும் அந்த டேமுக்கும் ஷார்ட்கட்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் வயக்காடு வழியாக இறங்கி நடந்து போனீங்கன்னா இந்த டேமுக்கு வந்து டேரெக்டாக போகலாம். இந்த டேம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் தாங்க இருக்குது. ஆழ்வார்குறிச்சியிலேருந்து ஊரில் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் போனோம். அங்கே வந்து குட்டி குட்டியாக நிறைய வில்லேஜ் இருக்குது. அதில் வந்து 2 ரூட் இருக்குது. ஒன்று வந்து சம்பங்குளம் ரூட்டு. சம்பங்குளம் ரூட்டு போனீங்கன்னா டேரெக்டாக டேம் மேலே போய் போகிற மாதிரி இருக்கும். அந்த செக் போஸ்டெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தென் இன்னொரு ரூட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெத்தன்பிள்ளை குடியிருப்பு. ஸோ அந்த ரூட்டு போனீங்கன்னா டேமோட அடிப்பாகத்தை வந்து பார்க்க முடியும். அங்கே வந்த நேரமாக என்னன்னு தெரியலங்க, இந்த டேமுக்கு போகிற வழியில் வந்து ரோடு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சம்பங்குளத்துலேருந்து ரோடு போட்டுக்கிட்டு இருக்கிறதுனால எங்களால் போகவே முடியல. ஃபுல்லாக சல்லியாக கிடந்ததுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் போய் போனோம். பட் இந்த சைடு ரூட்டு வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரோடை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரோட்டில் போகும்போதே அந்த மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்துட்டே ட்ராவல் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையில் லைட்டாக வந்து தண்ணி விழுற மாதிரி இருந்துச்சு. அருவி மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தூரமாக, அது அருவி விழுற மாதிரி இருந்துச்சு. தென் இந்த டேமுக்குள்ளே வந்து அத்திரி மலை, அது வந்து சூப்பராக இருக்கும். அத்திரி மலையில் வந்து கோரக்க சித்தர், அத்திரி மகரிஷியோட சிலைகள் வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். பௌர்ணமி அமாவாசை நாளில் வந்து ட்ரெக்கிங் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. அது நல்லாயிருக்கும் போகிற இடமே. நான் இன்னொரு vlogல வந்து அதை காட்டுறேன். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கடனாடமுக்கு வந்து மேலே வந்துட்டோம். இதுதாங்க கடனாநதி டேமோட என்ட்ரன்ஸ். வந்து இங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இங்கேருந்து நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். தென் இந்த இடத்தெல்லாம் சுற்றி காட்டுதேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். நாங்கள் வந்து காலேஜ் டைமில் இங்கே வந்து ஐவி வந்து வந்திருக்கோம். இங்கே வர்றதுக்கே சூப்பராக இருக்கும். அதுவும் மழை டைமில் வந்தீங்கன்னா இந்த இடம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு குரங்கு நின்று என்னமோ பறித்து தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அது பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து இங்கே சுற்றி பார்த்துட்டு உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிட்டோம். இங்கேருந்து மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இது வந்து சம்மர் சீசனுங்கிறதுனால தண்ணி வந்து கம்மியாகிட்டு ரொம்பவே. இது வந்து மார்ச் மாதம். ஸோ சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டு அதனால் வந்து தண்ணி நல்லாவே வத்திருச்சு ஓரளவுக்கு. இங்கேருந்து மலையை தூரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டிஷாக தெரியுதில்ல, அது வந்து அருவி மாதிரி தண்ணி விழுதுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல. நாங்கள் போகும்போதே அந்த இடத்துல நிறையா டூரிஸ்ட் எல்லாம் நின்னாங்க. ஸோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே நாங்கள் போக ஆரம்பித்தோம். இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு வழி வந்து போவோம். இந்த வழியோடு போனீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பெத்தன்பிள்ளை குடியிருப்பு அந்த கிராமத்துக்கு வந்து போகலாம். ஸோ அங்கே தான் இங்கே இதுக்கு கீழே தான் வந்து குளிக்க சூப்பராக இருக்கும். நிறைய பேர் மேலே போயும் குளிப்பாங்க. பட் அந்த இடத்துலலாம் குளிக்கக்கூடாது. நீங்கள் வந்து கீழே வந்து குளித்தா இங்கே வந்து வாய்க்கா மாதிரி போகும். டேமில் இருந்து தண்ணி வந்து நிரம்பி வரும்ல, ஸோ மடையிலேருந்து அது வந்து வாய்க்கா மாதிரி இங்கே போகும். இங்கே குளிக்கிறதுக்குமே செம்ம அழகாக இருக்குங்க. இந்த டேம் அழகான டூரிஸ்ட் ஸ்பாட் மட்டும் இல்லைங்க, இங்கே ஷூட்டிங் ஸ்பாட்டும் நிறையா இருக்குது. இந்த டேமில் வந்து தமிழ் சினிமாவில் எக்கச்சக்கமான படங்கள் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக டைரக்டர் ஹரி மூவியில் நிறையா சீன்ஸ் வந்து இந்த டேமில் தாங்க எடுத்திருப்பாங்க. வேல் படத்தில், தென் வந்து சேவல் படத்தில் முக்கால்வாசி சீன் வந்து இந்த டேமை சுற்றி தான் எடுத்திருப்பாங்க. நிறைய சீனில் வந்து காமிச்சிருப்பாங்க இந்த டேமை. அவ்வளோ அழகாக இருக்கும். சிவகார்த்திகேயனோட நம்ம வீட்டு பிள்ளை அந்த மூவியில் எங்கள் அண்ணன் சாங்கில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. இங்கே தென் இது பக்கத்தில் நிறைய கிராமங்கள் இருக்குது, சம்பங்குளம், அதை சுற்றிலாம் நிறையா சீன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. தென் வந்து எங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேயே நிறைய மூவிஸ் எடுத்த ஒரே ஒரு லொக்கேஷன் வந்து இது தாங்க. ஏன்னா இங்கே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஷூட்டிங் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ பொள்ளாச்சி வந்து எந்த அளவுக்கு சினிமா ஷூட்டிங் தான் ஃபேமஸோ அந்த மாதிரி எங்கள் ஊர் தென்காசி டிஸ்ட்ரிக்டில் இந்த டேம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அவ்வளோ இயற்கை எழில் கொஞ்சம் இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி தாங்க மடையில் வந்து வாய்க்காலில் வந்து தண்ணி போகிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து குளிக்க போகிறோம். இந்த ஸ்பாட்டுமே செம்ம அழகாக இருந்துச்சு. இந்த இடத்துல வந்து தண்ணி வந்து அதிகமாக போச்சுன்னா இந்த இடத்துல நிற்க கூட முடியாது. அந்தளவுக்கு தண்ணி வந்து ஸ்பீடாக போயிட்டுருக்கும். தென் வந்து மக்களும் இந்த இடத்துல நிறையா குளிப்பாங்க. இன்றைக்கி வந்து ஏன் கூட்டம் இல்லைன்னு தெரில, பட் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும். நிறைய பேர் இங்கே தான் வந்து குளிப்பாங்க. இங்கேருந்து வியூஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. தண்ணி வந்து இந்த மாதிரி வாய்க்காலில் தண்ணி வந்து இந்த மாதிரி போய் பக்கத்தில் உள்ள எல்லா கிராமங்களுக்கும் இங்கேருந்து தண்ணி வந்து போயிட்டுருக்கு. சுற்றி உள்ள நிறைய கிராமங்களுக்கு விவசாயத்துக்கு தேவைப்பட வேண்டிய தண்ணி வந்து இந்த டேமில் இருந்து தாங்க போகுது. கிட்டத்தட்ட இந்த டேம் வந்து ஒரு கடவுளாகவே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நிறைய கிராமங்களை இந்த டேம் வந்து வாழ வைக்குது. இங்கே குளிக்கிறதுக்குமே ஸ்பாட் கம்மியாக இல்லாமல் நிறையா ஸ்பாட் இருக்குது. இந்த மாதிரி வாய்க்காலில் வந்து தண்ணி போயிட்டுருக்கும். ஸோ இதுலேயும் நின்று வந்து மக்கள் குளிப்பாங்க, சோப் போடுவாங்க. வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கூட்டம் வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்கும். இந்த டேமுக்கு இன்னொரு அழகு, இங்கே நிற்க சவுக்க மரங்கள் தாங்க. இங்கே வந்து அடர்த்தியாக மரங்கள் இருக்கும்.
அந்த மரங்களுக்கு உடைஸில் வந்து ட்ராவல் பண்ணுறது அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. எனக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் வாய்க்காலில் வந்து தண்ணி வந்து போயிட்டுருக்கோம். அதுலேயும் வந்து ஃபேமிலிஸ் நிறைய பேர் நின்று குளிப்பாங்க. இங்கேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா பெத்தன் பிள்ளை குடியிருப்பு அந்த கிராமத்துக்கு வந்து போகலாம். இது வந்து ஒரு ஐகானிக்கான ஷூட்டிங் ஸ்பாட்டுங்க. இது வந்து எங்கள் அண்ணன் சாங்கில் வந்து ஒரு சில சீன் இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இந்த ஒரு மடையில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தாங்க போயிட்டுருக்கு. இன்னொரு மடையை வந்து காமிக்க அந்த மடையில் தான் வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து குளிப்பாங்க. தென் அந்த பக்கத்தில் இருக்க கிராம மக்களும் அங்கே தான் குளிப்பாங்க. ஏன்னா அங்கே தான் செம்ம வைப்பாக இருக்கும். நான் முன்னாடி காமிச்ச இடத்துலையும் கூட்டம் வந்து அதிகமாக இருக்கும். பட் அங்கே யங்ஸ்டர்ஸ் வந்து அதிகமாக குளிப்பாங்க. இப்போ நம்ம குளிக்க போகிற இடத்துல கூட ஃபேமிலி கூட்டம் தாங்க அதிகமாக குளிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் வந்து தென்காசி பக்கம் எப்போ டூரிஸ்ட் வந்திருந்தீங்களா மஸ்ட்டு இந்த டேமுக்கும் விசிட் பண்ணி பாருங்கள். ஜம்முன்னு இருக்கும். மேக்ஸிமம் நிறைய பேர் குற்றாலம் தான் போவாங்க. பட் குற்றாலத்தை தவிர எங்கள் ஊரில் வந்து நிறைய விஷயம் சுற்றி பார்க்கறதுக்கு இருக்குது. நாங்கள் வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகுத டைமில் வந்ததுனால வெயில் வந்து நல்லாவே மட்டையை பிளந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் நல்லா கூலிங்காக காற்று வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா டேமில் வந்து தண்ணி ஓரளவு கிடந்ததுனால காற்றடிக்கிறதுனால நல்லா ஜில்லுன்னு தான் இருந்துச்சு இந்த பிளேஸ் எல்லாம். இந்த மடையில் தான் நிறையா ஃபேமிலிஸ் வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் போன டைம்லேயே ஒரு சில பேர் நின்று குளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மடைக்கு இந்த பக்கமும் குளிக்கலாம், இந்த மடைக்கு ஆப்போசிட் சைட்லேயும் குளிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் வந்து மேலே போய் உங்களுக்கு காட்டுதேன் வியூ பாயிண்ட்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வேல் படத்தில் வந்து 2 சூர்யா நின்று பேசுகிற சீன் இருக்குது தெரியுமா, அது வந்து இங்கே தாங்க எடுத்திருக்காங்க. இந்த மடை கிட்ட நின்று தான் எடுத்திருப்பாங்க. அந்த மூவியில் நிறையா சீன்ஸ் வந்து இங்கே தான் டைரக்டர் ஹரி வந்து வச்சுருப்பாரு. இந்த மாதிரி இந்த டேமில் வந்து எங்கே ஃப்ரேம் வச்சாலும் சூப்பரான வியூ பாயிண்ட் வந்து ஜம்முன்னு இருக்கும். இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கும். மந்தியூரில் இருக்கக்கூடிய அந்த மலை வந்து அழகாக தெரியும். தென் சம்மங்குளத்தையும் இங்கேருந்தே பார்க்கலாம். தென் பெத்தன் பிள்ளை குடியிருப்பு, இங்கே இருக்க பக்கத்தில் இருக்க கிராமத்தை எல்லாத்தையுமே நீங்கள் சுற்றி பார்க்கலாம். நல்ல ஒரு சீசன் டைம்லாம் விசிட் பண்ணிங்கன்னா இந்த என் முன்னாடி ஒரு மடை இருக்குது பார்த்தீங்களா, அந்த மடைக்கு கீழே நின்று பசங்க வந்து குளிச்சுட்டு இருப்பாங்க. நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. இந்த டேமில் வந்து வியூ பாருங்களேன். இந்த முக்கிலேருந்து அடுத்து ஆப்போசிட்டில் இருக்க முக்கு வரைக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். இதை வந்து வாரேன் கூட வாரேன் அந்த சாங்லேயும் ஒரு சில சீன் வந்து இங்கே நாங்கள் எடுத்திருப்பாங்க. ஜம்முன்னு காமிச்சிருப்பாங்க. இந்த பிளேஸே அவ்வளோ அருமையாக இருக்கும். நாங்கள் வந்து 2012 to 15 அந்த டைமில் வந்து இங்கே வந்து ஐவி வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் வந்து இங்கே எஸ்பிகேசி காலேஜ் பரமக்கல்யாணி அங்கே தாங்க படித்தேன். ஸோ அங்கே வந்து காலேஜில் படிக்கும்போது இங்கே வந்து ஐவி நிறையா டைம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஜம்முன்னு இருக்கும். நாங்கள் வந்த டைம்லலாம் மழை நல்லா பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே நல்ல சீசன் டைம் மழை டைம்லலாம் இங்கே வந்தீங்கன்னு வைங்களேன், ஆப்போசிட்டில் இருக்க மலையிலலாம் வந்து அருவியிலேருந்து தண்ணி விழுற மாதிரி இருக்கும். நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று, அத்திரி மலை பயணம் அது வந்து சூப்பராக இருக்குங்க. இங்கேருந்து உள்ளே ட்ரெக் பண்ணி போவாங்க. அது வந்து அமாவாசை பௌர்ணமி டைமில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. நல்லாயிருக்கும் அங்கே ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு. நான் இது வரைக்கும் போனதில்லை. நான் வந்து அப்கமிங் வீக்ஸில் வந்து அதை கவர் பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக கவர் பண்ணி போடுறேன். ஸோ இல்லைனா நீங்கள் யூடியூப்பில் போய்ட்டு அத்திரி மலைன்னு போட்டாலே நிறையா வீடியோ வரும், போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து டேமில் வந்து தண்ணி வந்து கம்மியாக தான் கிடக்கு. ஸோ வந்து இது சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடல. ஸோ அதனால் தண்ணி வந்து கம்மியாக தான் கிடக்கு. இல்லை வந்து தண்ணி வந்து டேம் அந்த முட்டுது அளவுக்கு கிடக்கும். ஜம்முன்னு இருக்கும் இங்கேருந்து வியூ பாயிண்ட்லாம் பார்த்தீங்கன்னா. நீங்கள் வந்து இந்த டேமுக்கு வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தென்காசியிலேருந்து ஆழ்வார்குறிச்சிக்கு வந்துடுங்க. இல்லை வந்து கடையம் போயிருங்க. கடையத்துலேருந்து அமீருண்டு ஒரு பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ் வந்து மந்தியூர் வழியாக சம்மங்குளம் வரைக்கும் வரும். ஸோ சம்மங்குளத்தில் வந்தீங்கன்னா தென் வந்து ஆட்டோவில் போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரெக் பண்ணி நல்லா போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா போகலாம். பட் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஆட்டோ பிடிச்சி கூட போங்க. இல்லை நீங்கள் கார் பைக்கில் வந்தால் அது ஈவன் பெட்டராக இருக்கும். ஐ திங்க் இந்த ஒரு விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த விளாக் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனல் பிடிச்சாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் விளாகில் பார்ப்போம் மக்களே. பாய் பாய்.